அப்ப ஜைனுல் ஆபிதீன் எல்லாம் லங்கர் நடத்துகின்றார்கள். இதே மாதிரி லங்கர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் கொடுத்து பழகிய கைகள் அது, யார் என்று பார்க்க மாட்டார்கள், எதிரிகளாக இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் போய், ஏன்பா கையை நீட்டுப்பா கொடுக்குறேன்றாங்க. அவர் முகத்தை கையை எடுத்து பார்க்கிறார். ஹஜ்ரத் ஜைனுல் ஆபிதீன் பார்த்து விட்டார். ஆஹா, இந்த முகம்தான் கர்பலாவில் எங்களை கொலை செய்ய வந்த முகம். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஓட ஓட வெட்டினார்களே, இவர்தான். பார்த்து விட்டு சாப்பாடை போட்டார்கள். சாப்பிட்டு விட்டவர் கேட்டார், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நன்றாக தெரியும். உன்னை நான் மறப்பேனா? உன்னை எப்படி மறக்க முடியும்? அப்படி இருந்தும் ஏன் சாப்பாடு கொடுத்தாய்? நமக்கு சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு தடவை நம்மளை முறைச்சிட்டா அவன் கிட்டேயே போக மாட்டோம். 71 பேரை கண்ணுக்கு முன்னால் ஷஹீதாக்கப்பட்டவர், கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவருக்கு சாப்பாடு போடுகின்றார்கள். ஜைனுல் ஆபிதீன் மறக்கவில்லை. 20 ஆண்டுகள் அழுதார்கள் கர்பலாவுக்கு பிறகு ஜைனுல் ஆபிதீன். அவர்கள் தூங்கவில்லை, அவர்கள் சாப்பிடவில்லை. சாப்பாடு முன்னால் வந்தால் அழுவார்கள் ஜைனுல் ஆபிதீன். உன்னையா நான் மறப்பது? ஏன் சாப்பாடு போட்டீர்கள்? கொலை செய்தது, அடித்தது உன்னுடைய வேலை. எதிரியாக இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பது எங்களுடைய வேலை. எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், தடுத்து பழக்கம் இல்லை. எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்துதான் பழக்கம். எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நபி கற்றுக் கொடுத்தது குடு குடு குடு. நாங்கள் போய் எப்படி தடுப்போம்? நீ யாராக இருந்தால் என்ன, வாங்கிக்கொள்.